வணக்கம். திருப்பொற்சினம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன். திருவாசகத்துல திருத்தெல் என்னும் பகுதியிலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். மாணிக்கவாசகர் தில்லையில இருந்த போது அங்க இருக்கிற சின்ன பெண் குழந்தைகள்லாம் விளையாடின விளையாட்டுல இது ஒண்ணு. ஒரு பாடல் முடிவிலையும் கொட்டோமோன்னு சொல்லி கைத்தட்டி விளையாடுற விளையாட்டு இது. இந்த பகுதியில மாணிக்கவாசகர் சிவபெருமானுடைய தன்மைகளை எடுத்து சொல்றாரு. இந்த பகுதியில மொத்தம் 20 பாடல்கள் இருக்கு. திருமாலும் பன்றியா சென்றுணரா திருவடியை ஒரு நாம் அறிவோம் அந்தணனாய் ஆண்டு கொண்டான் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லா 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோம். திருமால் பிரம்மாவோட வந்த போட்டியால பன்றியா அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி பாதாள வரைக்கும் சென்ற போதும் பொன் போன்ற திருமேனி கொண்ட அந்த சிவபெருமானின் திருவடிகளை காண முடியவில்லை. ஆனால் அந்த திருவடிகளை நான் கண்குளிர காண வேண்டும் என்பதற்காக ஒரு அந்தன வடிவத்தில் வந்து எனக்கு தரிசனம் கொடுத்ததோட அன்றே என்னையும் ஆட்கொண்டார். தனக்கென ஒரு பெயர், தனக்கென ஒரு ஊர், தனக்கென ஒரு வீடு இல்லாதவருக்கு 1000 பெயர்களும் 1000 ஊர்களும் எல்லா பொருள்களும் அவருக்கு தான் சொந்தம். அதனால அவருக்கு அழகான 1000 திருநாமங்களை சொல்லி தெல்லேனம் கொட்டுவோமாக. திருவார் பெருந்துரை மேய பிரான் என் பிறவி கருவேர் அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை அருவாய் உருவமும் ஆய பிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோமோ. எல்லா விதத்திலும் சிறப்பு வாய்ந்த இடமான திருப்பெருந்துறையில விரும்பி இருக்கின்ற சிவபெருமான் என் பிறவியுடைய மூலவேரை அறுத்தார். அதற்கு பிறகு நான் இறைவனை தவிர வேற யாரையும் பார்க்கவே இல்லையே. அவர் உருவமாகவும் இருக்கிறார், உருவமற்றவராகவும் இருக்கிறார். அத்தகைய சிவபெருமான் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற திருவாரூர் என்ற திருத்தலத்தை பாடியபடியே நாம் தெல்லேனம் கொட்டுவோமாக. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.